வாரம் தமிழ் சீரியலுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான வாரம்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஹீரோக்களோட படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகல அப்படின்னாலும், கிட்டத்தட்ட எல்லா ஜானர் ரிலேட்டடான படங்களும் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. அப்படி என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, காமெடில ரிலீஸ் ஆகுது, ஹாரர் த்ரில்லர் ரிலீஸ் ஆகுது, அட்வென்ச்சரஸ் ரிலேட்டடான படமும் ரிலீஸ் ஆகுது, ஃபீல் குட் படமும் ரிலீஸ் ஆகுது, ஒரு டிராமா ரிலேட்டட் படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வாரம் கிட்டத்தட்ட எல்லா விதமான ரசிகர்களுக்கும் ஒரு பேலன்ஸ்டான ஒரு வாரம் தான் இந்த வாரத்த சொல்லுவேன். என்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். பேச்சு ஹாரர் த்ரில்லர் மூவி யுபிஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 1 ஹவர் 50 மினிட்ஸ் தான் ஒரு சின்ன படம். காயத்ரியும் பாலசரவணனும் மெயின் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. நேரம் மற்றும் பிரேமம் படத்துக்கு மியூசிக் போட்ட ராஜேஷ் முருகேசன் அப்படிங்கிறவர் தான் இந்த மியூசிக் போட்டிருக்கிறாரு. பிஜிஎம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, என்கேஜாகவும் இருக்குது. இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நான் நம்புறேன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக வரப்போகிற மூவி நேம் தலை பிடிக்காத மனிதன். விஜய் ஆண்டனி, சரத்குமார், சத்யராஜ், மேகா ஆகாஷ், சரண்யா பொண்ணு ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. யுபிஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 2 ஹவர்ஸ் 13 மினிட்ஸ் ஓடுது. கோலி சோடா 10 படங்களை இயக்கிய விஜய் மட்டும் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனியும் அச்சு ராஜமணி என்கிறவரும் மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஸ்பை ஆக்ஷன் மூவியாக இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக வர மூவி நேம் ஜமா. பாரி இளவழகன் அப்படிங்கிறவர் அவரை இயக்கி இந்த படத்தை நடிச்சிருக்காரு. சேத்தன், அம்மு அபிராமி இவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இளையராஜா சார் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படம் நாட்டுப்புற கடையில் வரக்கூடிய கூத்தை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்த மூவி போட். 2 ஹவர் 5 மினிட்ஸ் வருது. இது ஒரு அட்வென்ச்சர் ட்ராமா மூவி. யூ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. யோகி பாபு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. கௌரி கிஷான், எம்எஸ் பாஸ்கர், சின்னி ஜெயந்த், சாம்ஸ் ஆகியோரும் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. சிம்பு தேவன் இயக்கியிருக்காரு. சிப்ரான் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தை ப்ரீமியர் ஷோவில் பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்த மூவி வாஸ்கோட காமா. நகுல் ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு. இது ஒரு காமெடி ட்ராமா மூவி. யூ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 2 ஹவர் 5 மினிட்ஸ் வருது. கே எஸ் ரவிக்குமார், ஆனந்த்ராஜ், மன்சூர் அலி கான், முனிஷ் கான், ரெட்டி கிங்ஸ்லின் அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆர்ஜி கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம லிஸ்ட்டில் கடைசி மூவி நண்பன் ஒருவன் வந்த பிறகு ஆனந்த்ராம் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு. இவர் தான் இயக்கமும் பண்ணியிருக்கிறாரு. இர்ஃபான், ஐஸ்வர்யா, வெங்கட் பிரபு ஆகியோரும் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் பேஸ்டு மூவி. இது ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.